வணக்கம். இன்னைக்கு நாம வீட்டு இன்சூரன்ஸ் பத்தி தான் முழுசா தெரிஞ்சுக்க போறோம். உங்க கனவு வீட்டை பாதுகாக்கிறதுக்கு இது எவ்வளவு முக்கியம்னு சிம்பிளா தெளிவா பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கிற சொத்துலயே எது ரொம்ப ரொம்ப விலை மதிப்பானது? ஒருவேளை உங்க காரா இருக்கலாம், இல்ல நீங்க சேர்த்து வச்ச நகையா இருக்கலாம். என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கரெக்ட். நம்மள நிறைய பேருக்கு பதில் ஒண்ணுதான். நம்ம வீடு. அது வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் கலந்த ஒரு பில்டிங் இல்லைங்க. நம்மளோட சந்தோஷம், கனவு, வருஷக்கணக்கான உழைப்பு எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. அப்போ அத பத்திரமா பாத்துக்கிறது நம்மளோட முக்கியமான கடமை இல்லையா? ஓகே, அப்போ நாம எதெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ. வீட்டு இன்சூரன்ஸ்னா என்ன? எதுக்கெல்லாம் கவர் ஆகும், எதுக்கெல்லாம் கவர் ஆகாது? பிரீமியம் எப்படி கணக்கு போடுறாங்க? அப்புறம் முக்கியமா கிளைம் எப்படி பண்றது? இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். சரி. வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். வீட்டு இன்சூரன்ஸ ஏன் நம்ம வீட்டுக்கான ஒரு பாதுகாப்பு கவசம்னு சொல்றாங்கன்னு பாப்போம். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, வீட்டு இன்சூரன்ஸுங்கிறது திடீர்னு ஏற்படுற சேதத்திலிருந்து உங்க வீட்டையும் சரி, வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்களையும் சரி பாதுகாக்கிற ஒரு பாலிசி. இது ஒரு பாதுகாப்பு மாதிரி. நம்ம ஒரு சின்ன தொகையை பிரீமியமா கட்டுறோம். ஆனா அது நம்மள ஒரு பெரிய பணச்சிக்கல்ல இருந்து காப்பாத்துது. இந்த இன்சூரன்ஸ்ல ரெண்டு முக்கியமான பாகம் இருக்கு. இத நல்லா கவனிங்க. ஒன்னு கட்டிடம், அதாவது பில்டிங். இது உங்க வீட்டு சுவர், கூரை, தரைன்னு நிரந்தரமா இருக்கிற அமைப்புகளுக்கு. இன்னொன்னு உள்ளடக்கம், அதாவது கண்டென்ட்ஸ். இதுக்குள்ள உங்க ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், துணிகள்னு வீட்டுக்குள்ள இருக்கிற அசையும் பொருட்கள் எல்லாம் வரும். இங்க ஒரு சின்ன டிப். நீங்க ஒருவேளை வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த உள்ளடக்கத்துக்கான இன்சூரன்ஸ் மட்டும் போதும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் இல்லையா? சரி, அடுத்து எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்வி, ஓகே பாலிசி எடுத்தாச்சு, ஆனா இது எதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கும்? பொதுவா என்னென்ன ரிஸ்க் எல்லாம் இதுல கவர் ஆகும்னு இப்ப பார்க்கலாம். நல்ல விஷயம் என்னன்னா, இந்த பாலிசி உங்க கட்டிடத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கும், உள்ள இருக்க பொருட்களுக்கும் கொடுக்கும். எதுல இருந்துலாம்னா, தீ விபத்து, மின்னல், புயல், வெள்ளம், பூகம்பம் மாதிரியான இயற்கை சீற்றங்கள்ல இருந்து, ஏன் கலவரம் இல்ல வெளியில இருந்து வண்டி வந்து மோதுறதுனால ஏற்படுற சேதங்கள் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகும். உண்மையிலேயே இது ஒரு ஆல்ரவுண்டர் பாதுகாப்புன்னு சொல்லலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு, கவனிங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்களுக்கு மட்டும்தான் திருட்டு, கொள்ளையில இருந்தும் பாதுகாப்பு உண்டு. இது பில்டிங்குக்கு கிடையாது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டையே யாரும் தூக்கிட்டு போக முடியாது இல்லையா? சரி, இப்போ எல்லார் மனசுலயும் ஓடுற ஒரு கேள்விக்கு வருவோம். எல்லாம் சரி, வீட்ல பீரோல வச்சிருக்கிற என் நகைகளுக்கு பாதுகாப்பு உண்டா? இது ரொம்ப முக்கியமான நியாயமான கேள்விதான். பதில் ஆம் உண்டு, ஆனா ஒரு சின்ன கண்டிஷனோட. சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் தான் நகைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, உங்ககிட்ட ரொம்ப மதிப்புள்ள நகைகள் இருந்துச்சுன்னா பாலிசி எடுக்கும்போதே அதை பத்தி தனியா சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். இத மறக்காதீங்க. சரி, இதுவரைக்கும் எதுக்கெல்லாம் கவர் ஆகும்னு பார்த்தோம். ஆனா அதுக்கு சமமா எதுக்கெல்லாம் கவர் ஆகாது, அதாவது எக்ஸ்க்ளூஷன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டா பின்னாடி எந்த விதமான குழப்பமோ ஏமாற்றமோ வராது. இப்ப இங்க பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பக்கம் தீ, புயல், வெள்ளம் மாதிரி கவர் ஆகிற விஷயங்கள், இன்னொரு பக்கம் போர் மாதிரி ஒரு நாட்டுல நடக்கிற பெரிய பிரச்சனை, அப்புறம் இயல்பாவே காலப்போக்கில் ஏற்படுற தேய்மானம், இல்லனா நாமளே வேணும்னே நம்ம பொருளுக்கு சேதம் விளைவிச்சா அதுக்கெல்லாம் கிளைம் கிடைக்காது. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் சில விலக்குகளும் இருக்கு. உதாரணத்துக்கு வீட்ல வச்சிருக்கிற ரொக்க பணத்துக்கு இழப்பு ஏற்பட்டா அது வராது. அப்புறம் அணுசக்தி சம்பந்தப்பட்ட அபாயங்கள், வீடு ரிப்பேர் பண்ணும்போது ஏற்படுற சேதம், அப்புறம் துரு பிடிக்கிறது, பூஞ்சை வர்றது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஏற்படுற சேதங்களும் பொதுவா பாலிசில கவர் ஆகாது. ஓகே, இப்ப நம்ம எல்லாருக்கும் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். காசு. அதாவது இந்த இன்சூரன்ஸ்க்கான பிரீமியத்தை நாம கட்ட வேண்டிய தொகையை எப்படி கணக்கிடுறாங்க, அதை தீர்மானிக்கிற காரணிகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். காரணி நம்பர் 1, இதுதான் ரொம்ப முக்கியம். வீட்டின் மறுகட்டுமான செலவு. இங்க நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுவாங்க. இது உங்க வீட்டின் சந்தை மதிப்பு, அதாவது மார்க்கெட் வேல்யூ கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்க வீடு முழுசா சேதமாயிடுச்சுன்னா அதை திரும்பவும் அதே மாதிரி புதுசா கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும், அந்த செலவு தான் கணக்கு. காரணி நம்பர் 2, வீட்டு பொருட்கள். இது ரொம்ப சிம்பிள். உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொருட்களோட தற்போதைய சந்தை மதிப்பு என்னவோ அதை அடிப்படையா வச்சுதான் பிரீமியம் கணக்கிடப்படும். இந்த 2 முக்கிய காரணிகளை தவிர இன்னும் சில விஷயங்களும் உங்க பிரீமியத்தை பாதிக்கலாம். உதாரணத்துக்கு, உங்க வீடு இருக்கிற இடம், அதாவது அது வெள்ள அபாயம் அதிகமா இருக்கிற பகுதியா, உங்க வீடு என்ன மாதிரியான கட்டுமானத்துல கட்டப்பட்டிருக்கு, அப்புறம் உங்க வீட்ல சிசிடிவி, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருந்தா பிரீமியம் குறைய வாய்ப்பு இருக்கு. சரி, நாம பார்க்க போற கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான பகுதி,
ஒருவேளை துரதிர்ஷ்டவசமா நம்ம வீட்டுக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டா இன்சூரன்ஸை கிளைம் செய்யறது எப்படி? அந்த கஷ்டமான நேரத்துல பதட்டப்படாம என்னென்ன படிகளை பின்பற்றணும்னு இப்போ தெளிவா பார்க்கலாம். இந்த படிகளை ஒரு செக்லிஸ்ட் மாதிரி மனசுல வச்சுக்கோங்க. முதல் ஸ்டெப், ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும். ரெண்டாவது, அவங்க கொடுக்குற கிளைம் ஃபார்மை நிரப்பி சமர்ப்பிக்கணும். மூணாவது, சேதத்தை மதிப்பிட ஒரு சர்வேயர் வருவார், அவருக்கு நீங்க முழுசா ஒத்துழைக்கணும். நாலாவது, அவங்க கேட்குற ஆவணங்கள், போட்டோஸ் மாதிரி எல்லாத்தையும் சரியா கொடுக்கணும். அவ்வளவுதான். இந்த ப்ராசஸை சரியா செஞ்சா கிளைம் கிடைக்கிறது ரொம்ப சுலபம். ஓகே, நம்ம இவ்ளோ நேரம் பேசினதுல இருந்து ஒரு 4 முக்கியமான விஷயங்களை மட்டும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கலாம். 1, பில்டிங்கான கவரேஜும் வீட்டு பொருட்களான கவரேஜும் ஒண்ணு இல்ல, அது வேற வேற. 2, எதுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடைக்காதுன்னு தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 3, உங்க பிரீமியம் வீட்டை திரும்ப கட்டுற செலவை பொறுத்து தான் இருக்கு, மார்க்கெட் மதிப்பை பொறுத்து இல்ல. கடைசியா 4வது, எந்த ஒரு சேதம்னாலும் உடனே கம்பெனிக்கு தகவல் கொடுக்கணும். இப்போ கடைசியா இந்த கேள்வியை உங்ககிட்டே விட்டுட்டு போறேன். இவ்ளோ கஷ்டப்பட்டு ஆசையா கட்டின உங்க கனவு வீட்டுக்கு நிஜமாவே சரியான பாதுகாப்பு இருக்கா? ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாருங்க.